வணக்கம். சிவமே ஒரு வழி, அதே தெய்வீகத்தின் ஒளி. தினத்தில் வரும் ஒளியாம் பரம்பொருளின் பராசக்தியின் காளியின் உருவத்தில் தோற்றத்தில் காட்டும். கணங்கள் மூன்றையும் கணபதியில் வைத்து குணங்கள் மூன்றையும் குருவான குருவில் வைத்தால் தேவதைகளை தேடி வரும் தெய்வீகத்தின் அருள் கிடைக்கும். ஆண்டவரின் பொருளாம் அதிகாலையில் எழுவதும் அதை ஆன்மீகத் தொழிலுக்கு அடித்தளம் நாட்டும் தெய்வீகப் பொருளாகும். தெய்வீகத்தின் அருள் கிடைக்கும். அதிகாலை எழுவது என்பது அன்புக்கும் வழிகாட்டும், பண்புக்கும் பரிவங்காட்டும். பரம்பொருள் என்பது சிவன். சிவனின் அருள் கிடைத்தால் யாவர்க்கும் அருள் என்பது பொங்கி வழியும் என்பது கருத்தில் வேறுபடா சொல்லும் கருத்தானாலும் அப்பொருள் அறிந்தார்க்கு இப்பொருள் அறியும், முப்பொருள் அறிந்தார்க்கு முகமே மாறும் என்றார். சிந்தனை மாற்றினாலும் சிகரம் தொடும் எண்ணம் இருப்பவன் அவன் தன்னினை மாறாமல் தனைய நினைப்பான் என்றாலும் தனையன் என்பதிருந்தால் தட்டி கொடுப்பான் என்பது எண்ணத்தில் வரும் கற்பொருளாயின். பொருள்களை காட்டும் பொருளின் மயக்கம், தொழிலை காட்டு தொழிலின் மயக்கம், எண்ணங்களை காட்டில் எண்ணத்தின் மயக்கம். யாவிற்கும் ஒரே தலம் சிவத்தலம் என்றார். உலகத்தின் புகழ்பெற்ற சிவனே என்றால் அத்தலத்தை சென்று வா என்றால் சலம் என்பது அறிந்து கொள்வது சிறிதளவும் கிடையாதென்றால் அந்த கிடைக்கும் தலத்தை எண்ணி வாழ்வது யாவர்க்கும் நலம் என்று சொன்னாலும் அத்தலம் செல்ல முடியாதென்றால் நாம் வணங்கும் தலம் என்னிடம் இருக்குதென்று எண்ணிக்கொள். அந்த எண்ணத்தையே நாம் வணங்குவோம். அந்த வணக்கத்துக்கு நாமே ஏற்றுக்கொள்வோம். அந்த ஏற்றங்களை நாம் ஏறுவோம். இந்த ஏற்றங்கள் மூலம்தான் இறைவனை நாம் அறிவோம் என்பது. அறிவியலால் அறியவிட ஆண்டவன் என்பது பொருள் அறிந்தால் அவன் அறிய முடியும் என்பதுதான். எப்பொருளும் அறியாதவர்க்கு அப்பொருள் காட்டுவான், இப்பொருளும் அறியாதவர்க்கு அவனே காட்டுவான். எதிலும் அறியும் பொருள் சிவப்பொருள் என்று அடையாளம் காட்டுவார். இது அன்பு என்பது அடித்தளம் கொடுக்கும், ஆண்டவன் என்பதும் அடித்தளம் கொடுக்கும். அதையே பண்பு என்பதை பரிதாக காட்டினால் பண்பென்பது அறந்துவிட்டால் அது பரம்பொருளாகாது. சினத்தில் நின்றவனுக்கு சீற்றம் கொடுக்கலாம். ஆனால் ஆகமம் விதிப்படி ஆண்டவனிடம் நின்று அதிகாலையில் வேலை செய்தாலும் வேலைக்கு பருவட்டம் காட்டும் பொருளே அப்பொருளை என்று மரபு வழி வந்தாலும் மரபு வழி தொண்டு தொழுகை என்பாலும் தொழுகை என்பது இருந்தாலும் யாவர்க்கும் ஒரே வழி சிவப்பொருளாயினும். இன்பம் துன்பம் வறுமை இதில் அடக்கப்படுபவன் யாவர்க்கும் இறைவனே பொருளாகும். அப்பொருளை இறைவன் என்பது கொண்டால் அது மாற்று கருத்தாகும். நாம் அறியும் பொருளை நாம் அறிந்து நம் பொருளை நாமே அறிந்து அதுக்கான பொருளை நாமே தேடிக்கொண்டு இறைபொருள் என்பது மாற்று பொருள் விட்டால் அது மாறிக்கொண்டே போகும் என்றார். எப்பொருளுக்கும் பொருள் நம்பொருளே, நாம் தேடும் பொருளே அப்பொருளுக்கே ஆண்டவன் பொருள் என்றால் ஆண்டவன் தேடிக்கொள்ளும் பொருள் எங்கே? மனிதர்களை ஆண்டவன் தேடுகிறான், உயிர்களை ஆண்டவன் தேடுகிறான். உயிர் பொருள் எல்லாருக்கும் யார் தேடுகிறார் என்றால் அன்பே என்பது அறம் காட்டும் வழி. அறம் என்பது உலகத்தில் சிறந்தோங்கும் வழி. அப்பொருள் அறியாதவன் இப்பொருள் அறிய முடியாத சிவப்பொருள் அறிந்தவனுக்கு சிந்தனையாற்றில் எவ்வாறு வருமென்றது. மனப்பொருள் கொண்டால் மயங்கி போனாலும் எம்மினத்தவிற்கு நாமே இனம் என்பதும் பொருள் தேடாமல் நம்பொருள் என்பது நாமே அறிந்து கொள். என் பொருளை அறியாதவனுக்கு தன் பொருள் அறிய முடியாது. மனம் கொண்ட இறைவனை மதியாதவர்க்கு தன் இறைவன் யார் என்று புரியாதவனுக்கும் புரியும் பொருள் அறியார்க்கு புரிந்து கொள்ளும் இறைவன். அன்பே சிவமாயும் பொருளை காட்டும், பொருளை கண்ட உன் வழி காட்டும். உன் வழி என்பது தெளிந்து கொள். தெளிந்தபின் தன் வழியாய் வருமாம் தோற்றத்தில் வரும் பணம் என்றார். பணத்தின் அறிகுறி கண்டால் பணத்தின் அறியே ஆழமாய் போய்விடும் என்பதற்காகத்தான். ஆண்டவன் பொருள் அறிந்தால் உன் பொருளை மறந்து விடுவாய். அதனால் உன் பொருளை அறிந்து கொள் முதல். உன் பொருள் அறிந்தபின் தன் பொருள் என்பது தானா வந்து சேரும் என்றது. ஒரு பொருள் அறிந்தவனுக்கு மட்டும் தெரியும். அதுதான் அன்பும் கொடுத்து ஆண்டவனின் வழி கொடுத்து வழியின் மேல் நிற்கும். முப்பொருளும் கொடுத்தாலும் முகத்தின் தோற்றம் மாறி அப்பொருள் மாறும். அந்த பொருளுக்காக இறைபொருள் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட பொருள். அதுதான் சிவனின் பொருள். சிவன் பொருள் அறிந்தால் யாவர்க்கும் சிந்தனை பொருள் என்றது அறியப்படும். அந்த அறிவென்பது உலகத்தால் வருவதை நம் உள்ளத்திலிருந்து வருவது. அப்பொருள் அறிந்தால் யாவர்க்கும் அறிவென்பது
முதல் தடாகத்தில் தண்ணீரில் குதித்தால் அந்த தண்ணீரிலிருந்து எழுந்து வருவது எவ்வாறென்றது தான் கருத்து. அந்த தண்ணீரிலிருந்து எழுந்து வந்தால் நீ நிற்கும் நிலை மாறப்படும், உன் நினைவுகள் மாற்றப்படும், அச்சிந்தனைகள் மாற்றப்படும், அறிவென்பது ஓங்கி வளரும், ஆற்றல் என்பது படைக்கப்படும், படைக்கும் படையிலிருந்து நீ நிற்கும் நிலைமை மாறப்படும். மாற்றலே இறைவனின் சக்தி என்பது அந்த சக்திக்கு ஒளியாய் வரும் உலகமும் பரந்தோங்கும் பரந்தாமன் சிவன் என்றார். சிவனின் பொருளுக்கு அடங்கு யாவரும், அடங்குவதற்கு அன்பே என்பது கொட்டிக் கொடுக்கும் வள்ளலாய் வருவான் சிவன். இது சிந்தனைக்கு ஒரு வழி உலகம்.